Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 ரிவ்யூ ஷோ. வணக்கம் and welcome to the show பிடாக். சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு தம்பிங் வின் பண்ணிருக்காங்க. அபிஷேக் சர்மா ஷோ இன் ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத். Brilliant display of batting பிடாக். இதுதான் this is what SRH can do to teams. They can just bat them out of the game. அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், கிளாசனா இருக்கட்டும், ஐயோ பழைய கிளாசன் மாதிரி இன்னும் அந்த பழைய பன்னீர்செல்வத்தோட லைட் கிளிம்சஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. அப்படி இப்படி எக்ஸ்ட்ரா கவர்ல அந்த சிக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. பட் ஆன் த ஹோல் இன்னைக்கு ஐசிங் ஆன் த கேக்கு, தே ஹவ் ஃபவுண்ட் அ ரியல் ஜெம் இன் ஷகிப் ஹுசைன். சுருட்டு சுருட்டு சுருட்டுன்னு போடுறாரு. அவரை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் அடிக்கிறது. ஏன்னா அட்லீஸ்ட் இந்த சீசனு இவங்க இஃப் தே கோ டீப் இன் டு திஸ் டோர்னமெண்ட் ஹி வில் டெஃபினெட்லி பிளே த பிக் ரோல் நான் நினைக்கிறேன். அவர் அடிக்கிறது ரொம்ப ஈஸியே கிடையாது. ஒரு பாஸ் வர்டிகல்ல இருந்து ஒரு மாதிரி போடுறாரு. கேமை பார்த்துருப்பீங்க. ஓப்பனிங் தாட் ஸ்பீடாக். அதான் சொன்னேனே உங்களுக்கு, ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு அப்படிங்கும் போது ஏர்லியான ஸ்ட்ரைக் பண்ணல அப்படின்னா யூஆர் கோயிங் டு பி இன் ட்ரபிள். இன்னைக்கு அவங்க நிதிஷ் ராணா கொண்டு வந்தாங்க. இட்ஸ் நாட் அ பேட் மூவ். ஈவன் தோ வி வுட் ஹவ் ஆப்டட் ஃபார் விப்ராஜ் நேம், நிதிஷ் ராணா வாஸ் நாட் அ பேட் சாய்ஸ் அட் ஆல். தட் கேவ் டைமென்ஷன்ஸ் டு தேர் பேட்டிங் டெப்த். அவங்க போலிங் வந்து நல்ல மிக்ஸ்டு பிளெண்ட் ஆஃப் பேஸ் அண்ட் ஸ்பின்னு. But they were outbatted by the brilliance early on with the partnership of Travis Head and இவரு அபிஷேக் சர்மா. அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாசன் டுக் ஓவர்ன்றதுனால அவங்களோட இதுல எல்லாம் வந்து எந்த இதுவும் கிடையாது, ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. இதுல என்ன பிரச்சனைன்னா, லாஸ்ட் மேட்ச் அவங்க பார்த்தாங்க, மேத்யூ ஷாட் வந்து போலிங் போட்டார் இவங்க ரெண்டு பேருக்கும். சரி நம்மளும் அதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் ராணாக்கு வந்து போலிங் கொடுத்தாரு. ஒரு ஓவர் நிதிஷ் ராணா 6 ஓவர் தப்பிச்ச உடனே நான் அண்ணன் ட்வீட் போட்டாரு, நம்ம அண்ணன் அஸ்வின், திஸ் இஸ் ஹவு யூ யூஸ் போலரு, லிமிட்டெட் ரிசோர்சஸ், வெரி கிளவர், தே யூஸ் டீம் ஃபார் 1 ஓவர் அண்ட் டுக் ஹிம் ஆஃப் அப்படின்னு போடுவியா ட்வீட்னு சொல்லிட்டு அடுத்த ஓவர்ல ஒரு 23. அதாவது என்ன, ஒண்ணு தானா திருந்தணும் இல்ல பார்த்து திருந்தணும். இதுல என்னன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு பெட்டரா போட்ட போலர் யாருன்னா அக்ஷர் பட்டேல். விக்கெட் எடுத்த ஒரே போலர் அக்ஷர் பட்டேல். 2 ஓவர்ல 23 ரன், ஒரு விக்கெட். அதுக்கப்புறம் போலிங் போடாம நிதிஷ் ராணா ஓவர் த விக்கெட்ல இருந்து லெப்ட் ஹேண்டர்ஸுக்கு போட விட்டா இருப்பாருங்க. 2 பேரும் என்ன சொல்றது இதான ஒண்ணு. அதுக்கப்புறம் சரியான பாடம் எப்படி கத்து கொடுக்கறதுன்னா, தட் அக்ஷர் பட்டேல் வாஸ் ஆன் ஸ்ட்ரைக் அந்த லாஸ்ட் ஓவர் ஆஃப் த இன்னிங்ஸ். இஷான் கிஷன் தூக்கி லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் கொடுக்குறாரு. மொதல் பால் தூக்கி அடிச்சு அவுட் ஹர்ஷ் தூபே, அவரு அக்ஷர் பட்டேல். இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு லெவலுக்கு மேல நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஏன் சார் நீங்க ஐபிஎல் வரமாட்டேன்றீங்கன்னு. என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏதாவது பங்கம் ஆயிடாது என்ன இருந்தேன்னா? என்ன எல்லா இடத்துலயுமே இதே வாடா. எனக்கு என்னன்னா, ஒரு அண்டர் 19 லெவல், ஒரு இன்டர் காலேஜியேட்டு, நான் ஒரு தப்பா சொல்ல, இல்ல ஒரு சின்ன லெவல், ஒரு டிஎன்பிஎல், ஒரு ஏபிஎல், இந்த மாதிரி இடத்துல நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கூட ஒரு சொல்லலாம், ஓகே சின்ன லெவலு தே ஆர் க்ரோயிங்னு. எல்லாம் அந்த டக் அவுட்ல அங்க உட்காந்துருக்கலாம். ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் 10,000 ரன்னு, 350 இன்டர்நேஷனல் விக்கெட் இதெல்லாம் எடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து லெப்ட் ஹேண்டருக்கு போட முடியாது, ஹாஃப் ஸ்பின்னர் ரைட் ஹேண்டருக்கு போட முடியாது. எவ்வளவு நாள் இதை வச்சு இதை பண்ண போறீங்க? when are you going to really learn your lessons? இப்ப வந்துட்டு வின் ஃபேக்டருக்கு போவோம். இது வந்து உங்களுக்கு வந்து 205ல இருந்து 210 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்னு சொன்னோம். தி ஸ்கோர் 242. ஆவரேஜ் ஸ்கோர் மேல அதை தான் சொல்லுவேன். 14 ரன் மேல அடிச்சா 75% சான்ஸ் ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. இன்னும் 14 ரன் மேல அடிச்சா 90% ஜெயிக்க சான்ஸ் இருக்குன்னு. இவங்க வந்து 32 ரன் அடிச்சுட்டாங்க. ஸோ 90% சான்ஸுக்கும் போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம் டு லூஸ். பவர் பிளேல இங்க நீங்க விக்கெட் எடுக்கலைன்னா யூ ஆர் ரெடி ஃபார் சம் ப்ளீடிங். ஓகே, இப்ப வந்து டிசியோட போலிங் 67 ஃபார் நோ லாஸ். எஸ்ஆர்ஹெச்சோட போலிங் 59 ஃபார் 1. அந்த ஃபேக்டர் டிக்டு பை எஸ்ஆர்ஹெச். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல எப்படி மொமெண்டம் செட் பண்றீங்க, தட் கேரிஸ் ஆன் த ரெஸ்ட் ஆஃப் த இன்னிங்ஸ். டிசி வந்து 107 ஃபார் 2 10 ஓவர்ல, எஸ்ஆர்ஹெச் 104 ஃபார் 1 10 ஓவர்ல.
ஒரு விக்கெட் இது பண்ணீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் எட்ஜ் தம் பை 3 runs. 2 வின் ஃபேக்டரியும் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாங்க. 2 வின் ஃபேக்டரியும் நீங்க ஜெயிச்சு தோக்கறதுக்கான வாய்ப்புகள் 0. விக்கி ப்ளீஸ் ஆட். வின் ஃபேக்டர்ஸை வந்து டிக் பண்ணாதவங்க வந்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது பீடாக். அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த மேட்சும் அதே தான். அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த மேட்ச் எல்லாம் சொல்லலாம் தாராளமா. பட் எனக்கு ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அபிஷேக் சர்மா வந்து கேன் டூ திஸ் டு லாட் ஆஃப் டீம்ஸ். ஒன்னு அவர் வந்து கன்சிஸ்டன்சி வைஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. T20 வேர்ல்டு கப்ல இருந்தே ஹி வாஸ் நாட் ஏபிள் டு கெட் கோயிங். ஏதோ அடிக்க ட்ரை பண்றாரு, அவுட் ஆயிடுறாரு. ஏதாவது ஒரு கேம் அடிக்கிற மாதிரி வர்றாரு, அதுக்கப்புறம் 2-3 கேம்ஸ் அடிக்க மாட்டேன்றாரு. பட் ஆனா எஸ்ஆர்ஹெச்சுக்கு கன்சிஸ்டன்ட் பேசிஸ்ல இந்த மாதிரி பர்ஃபார்மன்சஸ் கொடுத்துனே இருந்தாரு. அண்ட் இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அவ்வளவு பெருசா நல்லா இல்ல. இப்பவும் டிராவிஸ் ஹெட் கஷ்டம் தான் படுறாரு, அது விசிபிளா எல்லாருக்குமே தெரியுது. ஆனா டிராவிஸ் ஹெட் நீ கவலைப்படாம நில்லு மச்சி, அந்த பக்கம் நான் பாத்துக்கிறேன், இந்த பக்கம் ஒன்னும் நீ கவலைப்படாத. நான் ஒரு 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 ஓவர் நீ கஷ்டப்பட்டு ஆடுறியா பரவாயில்ல, ஒரு 10 ரன் தான் வருதா பரவாயில்ல, இந்த பக்கம் நான் 25 ரன் அடிச்சுக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு கான்பிடன்ஸ் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இதனால வந்து அவங்களோட பேட்டிங் லைனப்ல யார் அதுக்கப்புறம் வந்தாலும், லீவ் அலோன் ஹென்ரி கிளாசன், யார் இந்த லான்ச் பேடுக்கு அப்புறம் யார் வந்தாலுமே அவங்க தே வில் டெஃபினெட்லி மெயின்டைன் த டெம்போ தான். ஏன்னா ஒரு ஃப்ரீயா ஆடுவாங்க, பேட்டிங் அவுட் ஆறத பத்தி கவலைப்பட போறது இல்ல, பாலை பார்த்து ஸ்ட்ரைக் பண்ணணும் தான் நினைப்பாங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து டர்ன் அரவுண்ட் இந்த டோர்னமெண்ட்ல வந்து போலிங் தான். நீங்களே சொன்னீங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு போலிங் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, போலிங் தான் கஷ்டமா இருக்கு. நம்ம பெயின் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது நம்மளுக்கே பார்க்கும்போது. பட் ஆனா அவங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த வந்து அந்த போலிங் அட்டாக்ல இருந்து இந்த போலிங் அட்டாக் டிரான்ஸ்லேட் ஆறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் குவிக் சக்சஷன்ல ஒரு 2-3 கேமுக்குள்ள ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு அட்டாக்கை வச்சுன்னு இன்னைக்கு வந்து பிரில்லியண்டா பீடாக். ஒன்ஸ் அகைன் பிரில்லியன்ட் கால். மதுஷங்கா வந்து பிரில்லியண்டா கால் பண்ணீங்க பீடாக். ஹி மேட் த டிஃபரன்ஸ். நாட் ரொம்ப பெரிய நிறைய விக்கெட்ஸ் எடுத்து பயங்கர டேமேஜ் பண்ணிட்டாருலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் என்ன தேவையோ அவங்களுக்கு ஒரு போலர் அந்த டாப்ல என்ன பண்ணணுமோ அதை அழகா பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இஷான் மலிங்கா அந்த டபுள் விக்கெட் ஸ்ட்ரைக் வந்து பிரில்லியன்ட் ஓவர், பிரில்லியண்டா போடுறாரு. எனக்கு நான் இன்னைக்கு தான் இஷான் மலிங்கோட ஹைட்டை கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தேன். அவர் அந்த ஹைட்னால தான் பால் டிப் ஆகுதுன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அவரு அந்த ஹைட்ல இருந்து கீழே போடும்போது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா ஒரு பேட்டரா. அண்ட் சக்கீப் ஹுசைனை பத்தி நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். சக்கீப் ஹுசைனை அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் பீடாக். ஏன்னா அவர் உங்களுக்கு நிறைய பார்த்திருப்பீங்க, நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் ஒரு இது ஸ்டார்ட் பண்றேன், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த பாஸ் வெர்டிகல்ல இருந்து இப்படி முறுக்கும் போது வாட் மைட் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் த பேட்டர். அதாவது இந்த பாமை நிறைய யூஸ் பண்ணி when you are putting the pressure on the palm, பால் ஏர்ல நிறைய நிற்கும், ஏர்ல நிறைய நிற்கும், வராது பால். ஸோ அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா குவிக் ஆர்ம் ஆக்ஷன்ல அந்த மாதிரி நீங்க போடும்போது என்ன பண்ணுவாங்க பேட்ஸ்மேன், அந்த சில சமயம் ஸ்லோயர் ஒன் போடும்போது யுவர் பாடி ஹாஸ் டு கம் டவுன். அந்த அப்ரைட் பொசிஷன் ஸ்லோயர் ஒன் நீங்க போடுறதுக்கு பாடி கொஞ்சம் கீழே வந்தாதான் உங்களுக்கு வந்து ஃபிங்கர்ஸ், பாம்பு, ஷோல்டர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தள்ள முடியும். ஸோ ஸ்லோயர் ஒன் போடுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். கமிட் பண்ணி நீங்க முன்னாடி போட்டீங்கன்னா கரெக்டான அந்த லென்த் விழுந்ததுன்னா இதை வச்சு நீங்க இது பண்றதுனால என்ன ஆகும், பால் இன்னும் நிறைய நிற்கும் ஏர்ல. லுங்கி என்ன பண்ணுவாரு, இவர் வந்து இப்படி போடுறாரு, லுங்கி வந்து இப்படி தள்ளுவாரு. லுங்கி இது வந்து பால் குயிக்கா வந்து இறங்கும், இவருக்கு இறங்க மாட்டேங்குது, நிக்குது பால் ஏர்ல. ரெவல்யூஷன்ஸ் நிறைய இருக்குன்றதுனால யூ கெட் பீட்டன் இன் த ஏர். அப்படியே போயிட்டு அப்படியே நீங்க பிச் ஆஃப் த பாலுக்கே நீங்க போக மாட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், பவுன்ஸ் வேற ஜாஸ்தியா இருக்கும். பிகாஸ் த ரெவல்யூஷன்ஸ் ஆர் மோர்ன்றதுனால இன்னும் கஷ்டமா இருக்கு. இவரும் மலிங்காவும் வந்துட்டு சூப்பரா யார்கஸும் போடுறாரு, ஸ்லோயர் பால்ஸ் போடுறாரு. ஏன் நான் தில்ஷான் மதுஷாங்கா பத்தி சொன்னேன்னா இஸ் குவிக். 140 போட்டா பார்த்தீங்களா நீ, ஒரு சில பால்ல 10 நிமிஷம் எப்படி உள்ள வந்து பாருங்க. யார்கர்ஸும் பயங்கரமா சொருகுவாரு. ஆல் ஆஃப் அ சடன் ஒரு போலர் வந்து குயிக்கா போடுறாரு 140. 2 போலர்ஸ் சக்கீப் ஹுசேனும் சரி இஷான் மலிங்காவும் குயிக்காவும் போடுறாங்க, வேரியேஷன்ஸும் இருக்கு. நிதிஷ் ரெட்டி சப்போர்ட் பண்றாரு. 2 வெரி குட் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க, ஹர்ஷ் தூபே அண்ட் சிவாங்கும் போது ஆல் ஆஃப் அ சடன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன பசங்களை they are slowly matching their might of their batting. They are going to be a dangerous team in the tournament to beat. அவங்களோட ஒரே ப்ராப்ளம் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணது என்னன்னா போலிங் தான். இப்பயாவது புரிஞ்சுட்டாங்க பாருங்க. 2 பேரும் இந்த ஹர்ஷல் பட்டேலையும் ஜெயதேவ் உனத்கட்டையும் வச்சு 4 மேட்ச் ஆடினாங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த மாதிரி பசங்கள் முன்னாடியே கொண்டு வந்தாங்கன்னா இப்ப நிறைய மேட்ச் தோத்துருக்க மாட்டாங்க. சான்ஸே கிடையாது எல்எஸ்ஜியோட அந்த மேட்ச் தோக்கிறதுக்கெல்லாம். சிங்கிள் ஹேண்டடா வந்து ஜெயதேவ் உனத்கட்டால 2-3 மேட்ச் போச்சு அவங்களுக்கு.
ஸோ அதை பண்ணாம இப்ப பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன். இப்ப நான் இவங்களுக்கு ஏன் நான் எட்ஜ் கொடுத்தேன்னா, இந்த மாதிரி ட்ரூ பேட்டிங் சர்ஃபேஸ்ல they've definitely put at least the average winning score. Now they got the bowling might to defend itன்றதுனால தான் அவங்களுக்கு எட்ஜ் கொடுத்தேன் ஒழிய டெல்லியை பத்தி நான் குறைச்சு மதிப்பு இல்லை. டெல்லி பண்ண ஒரே ஒரு தப்பு ஐசிசி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணது மட்டும்தான். மற்றபடி டெல்லி எதுவுமே பிளேயிங் லெவன்லயோ ஸ்ட்ராட்டஜிலோ எதுலையுமே தப்பு பண்ணல. they were simply outplayed by the class of Sunrisers and their strategy. அதை தான் ஒத்துக்கணும். அந்த ஐசிசி ரூல் எல்லாருமே தான் பண்றாங்க. ஸோ அதை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. இனிமே அதை நான் பேச போறதும் கிடையாது. ஏதாவது பிரயோஜனம் எல்லாருமே அதான் பண்றாங்க. அப்புறம் போய் என்ன சொல்றது? ஸோ they're completely outplayed by a team which is looking potentially dangerous to claim that fourth spot. கஷ்டப்பட்டு ஃபோர்த் ஸ்பாட்டுக்கு கம்பீட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபோர்த் ஸ்பாட் அவங்க திருடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கரெக்ட் பிடாக். வின்னிங் அந்த வின்னிங் காம்பினேஷன் வின்னிங் மொமெண்டம்ல இருக்கும்போது ஒரு டீம் பெருசா சேஞ்சஸ் பண்றதுக்கு யோசிப்பாங்க. பட் ஆனா இவங்க எஸ்ஆர்ஹெச் பிரஃபுல்லிங்கவை எடுத்துன்னு வராம அழகா அந்த பிளேஸ அழகா அதை சேஞ்ச் பண்ணாங்க. அந்த ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வராங்க. லியாம் லிவிங்ஸ்டன் வேணாம், மதுசங்கர் எடுத்துட்டு வரேன், ஹர்ஷ்தூபை கொண்டு வரேன். ஹர்ஷ்தூபை எப்படி யூஸ் பண்ணாங்க போயிடா, அதுதான் சொல்றேன். இந்த பியூட்டி ஆஃப் இஷான் கிஷன் ஏன் அந்த T20 டோர்னமெண்ட் ஜெயிச்சாருன்றத ஒரு சின்ன சின்ன கிளிம்சஸ்ல காட்டுறாரு நம்மளுக்கு. அந்த பிளேயர் மேல ட்ரஸ்ட் வச்சு. இன்னொன்னு சொல்றேன், ஷக்கீப் ஹுசைன் பிஹாரி. அவர் இவர் அப்பப்ப பாக்குறாரு, கவர்ஸ்ல இருக்கும்போது அப்படி பாக்குறாரு என்ன போடலாம் அப்படின்னு. இவர் சொல்றாரு ஏதோ சைன் இருக்கு அவங்களுக்குள்ள, தே ஹேவ் குட் கெமிஸ்ட்ரி. அவர் சொல்ற மாதிரி எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றாரு இவரு. ஷக்கீப் ஹுசைனும் என்ன ஒரு பியூட்டினா, ஷக்கீப் ஹுசைன்ட்ட நீங்க அவ்வளவு ஈஸியா அவரை லைன் அப் பண்ண முடியாது. ஆஃப் கட்டரும் போடுறாரு, ஸ்ட்ரெயிட் யாருக்கரும் சொருகுறாரு, நிப்பியா ஒரு பேக் ஆஃப்ல இந்த ஹார்ட் பால் மார்க் ஹைட்டுக்கு வருது, நச்சுன்னு வர போடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இவரை அவர் பேர் என்ன, ஹர்ஷ்துபை எப்படி யூஸ் பண்ணாங்க. 17th ஓவர் போட்டாரு, சும்மா கன் மாதிரி போட்டு போனாரு. 10 ரனுக்கு, அதுவும் லாஸ்ட் பால்ல 4 அடிச்சாங்க, கன் மாதிரி போட்டாரு. கடைசி ஓவர்ல ஒரு 3 விக்கெட் ஓவர் போடுறாரு. அதே மாதிரி பிரஃபுல்லிங்க அந்த மேட்ச் அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அவர் தான் விளக்கேத்தி வச்சாரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. 3 விக்கெட் ஓவரா போட்டு ஆரம்பிச்சு வச்சாரு. ஸோ இதுல இருந்து ஆல்மோஸ்ட் த கேம் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த பிசினஸ் சைட் ஆஃப் த ஐபிஎலுக்கு போயிட்டு இருக்கு பிடாக். பிளேயிங் லெவனோட காம்பினேஷனை எடுத்துட்டு வர்றது ஹவு இம்பார்ட்டன்ட் வாஸ் இட் ஃபார் போத் த டீம்ஸ் டுடே. என்ன டிசி மிஸ் பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? காம்பினேஷன் வைஸ் எடுத்துட்டு வந்தாங்க, அசுதோஷ் சர்மாவும் ஆடினாங்க இம்பாக்டா, நிதிஷ் ராணாவை எடுத்துட்டு வந்தாங்க, யூசும் ஆச்சு, நல்லாவும் விளையாடினாரு, சூப்பரா விளையாடினாரு. அண்ட் நட்ராஜன் ஒரு நல்ல ஒரு டேக் அவே இந்த கேம்ல இருந்து, நல்ல டெத் பவுலிங் போடுறாரு, சூப்பரா போட ஸ்ட்ரைட் யாக்கர்ஸ் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாரு. அவர் ஒருத்தர் மட்டும்தான் 10 ரன், மத்த எல்லாரும் 10 ரன், 10 ரன், 11 ரன், 13 ரன் தான். என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? டிசி ஹவு டிட் திஸ் கேம் ஸ்லிப் அவே ஃப்ரம் டிசி ஆர் அபிஷேக் சர்மா ஜஸ்ட் அவுட் பேட்டட் தெம்? எவ்வளவு அழகா சொன்னீங்க. நட்ராஜனை தவிர எல்லாருமே ரன்னு கொடுத்தாங்கன்னு. எல்லாருமே ரன்னு கொடுக்குறாங்கும் போது உங்களோட 2 பெஸ்ட் bowlers இன் மை ஒப்பீனியன் inarguably is their captain Akshar Patel and Kuldeep Yadav. One known to stifle the batsman, other one known to give breakthroughs. So அடி வாங்கிறதுனால you should not be running away, not finishing the quota of the best bowlers who play for India and expect someone like Nitish Rana to bowl 4 overs. Nitish Rana 4 ஓவர் போட்டார்னா 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் கேன் மேக் an impact. மீதி மேட்ச் 4 ஓவர் அவரால் போட முடியும். Whereas be it Akshar Patel, be it Kuldeep, there is a good chance because of the class and experience and the level of cricket they are playing, they could have made a comeback on the 3rd over and 4th over. இதுதான் இன்டெலிஜென்ஸ் இன் யூசிங் யுவர் ரிசோர்சஸ். எல்லா நாளும் லுங்கி எங்கடி நல்லா போட முடியாது, எல்லா நாளும் முகேஷ் குமார் நல்லா போட முடியாது. அதுதான் நான் சொன்னேன், டெல்லி பெருசா ஸ்ட்ராட்டஜிக்கலா எதுவும் பண்ணலன்னு. இப்ப நான் உங்களை கேட்கறேன், நீங்களே ஒரு லெவல்ல கோச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே? இப்ப நீங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் லைன் போலர் ப்ரூவன் போலர் நீங்க வச்சிருக்கீங்க. அந்த ப்ரூவன் போலரை விட்டுட்டு பிகாஸ் ஆஃப் யூஸ்லெஸ் மேட்சப்ஸ் will you try and give a bowler who was not bowled for ages to bowl 4 overs? அஸ்வின் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப் நிதிஷ் ராணா போல் 4 overs in IPL. எத்தனை வருஷமா அவர் ஆடிட்டு இருக்காரு ஐபிஎல்? 10 வருஷத்துக்கு மேல ஆடிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் இஸ் bowling his quota of 4 overs. You are under bowling your captain and Kuldeep, who are known weapons who have won many matches for India at the international level. Point number 1.
போன தடவையே சொன்னேன், 10 நிசாங்கா 11 நிசாங்கா வரல ஐபிஎலுக்கு. 10ன்ற மாதிரி 10 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு அப்படின்னு. ஒரு பக்கம் கேஎல் ராகுல் மாதிரி ஒரு ஆள் எப்படின்னா, போன தடவை அதுதான் சொன்னேன் உங்களுக்கு, 175னா மைசூர் பாக்க வாயில போட்டுட்டு சேஸ் பண்ணுவாரு கேஎல் ராகுல். 200க்கு மேலன்னா ஒரு பக்கம் அங்க வந்து தண்டர் போல்ட் மாதிரி ஒருத்தன் ஆடணும். அங்க நீங்க விக்கெட் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வியே வந்து என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரம் டைம், நிதிஷ் ராணாவே என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரம் டைம் எடுத்தாரு. நல்லா ஆடினாரு நிதிஷ் ராணா. கொஞ்ச நேரம் 242 சேஸ் பண்றீங்க. என்னோட அல்கோரிதம் படி 6 ஓவர்ல 94 வரணும். நீங்க 6 ஓவர்ல 59 கோடி எப்படி ஜெயிப்பீங்க மேட்ச? ஒரு பக்கம் கேஎல் ராகுல்ல 242 சேஸ்ல இருக்குன்னா, இன்னொரு பக்கம் அடி நிமிக்கணும். நீ ஒரு பக்கம் ஆடி கேஎல் ராகுல் 14 ஓவர் வரைக்கும் ஆடு, இன்னொரு பக்கம் 220 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும். 10 நிசாக்கா வந்து அவுட் ஆயிட்டாரு. நிதிஷ் ராணா ஃபர்ஸ்ட் 10-15 பால்ல ஸ்லோவா ஆடினாரு. 6 ஓவர்ல நீங்க 60 ரன் 180 ரன் 14 ஓவர்ல பவர் பிளே பண்ணி எங்க அடிக்க போறீங்க? So these are the small things that defeated DC. Akshar Patel not bowling his quota. Kuldeep not bowling his quota. Patum Nisanka not delivering. Number 3 didn't come up really hammer and tongs. This is the main reason, sir. SRH totally outplayed Delhi Capitals with the bat, with the ball. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. They are deserved winners. They are going to trouble all other teams. DC முடிச்சுக்கணும். 3 ஃபாரினர் ஆனாலும் பரவாயில்லன்னு. நவ் இட்ஸ் டைம் ஃபார் தம் டு புஷ் நிதிஷ் போரல் அட் த டாப் ஆஃப் த ஆர்டர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அபிஷேக் பொரல், சாரி நிதிஷ் பொரல் டம்பர், அபிஷேக் பொரல் த டாப் ஆஃப் த ஆர்டர். நல்லா இருக்கு ஆனா பேரு நிதிஷ் பொரல். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல என்னன்னா உங்களுக்கு, நான் ரொம்ப ரேட் பண்ணுவேன் 10 நிசாங்காவை. ஒரு பேரெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்காங்க. ஓகே, அந்த டேஞ்சர் ஜோன் இன்னொரு அடி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பிளே ஆஃப் பாதை ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். தே ஹேவ் டு வேக் அப். இதுக்கப்புறமும் சோல் சர்ச்சிங் துரத்தினே இருந்தாங்க பிளேயிங் லெவன் என்ன அப்படின்னு. இப்ப சன்ரைசர்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு காம்பினேஷன். அவனை அவ்வளவு சீக்கிரம் அடிக்க முடியாது. நீங்க டெல்லி ஹேஸ் டு பி பிரேவ் டு மேக் சம் போல்டு கால்ஸ் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. ப்ளீஸ் ஆட் ஆன் இஃப் யூ ஹேவ் டு ஆட் ஆன் எனிதிங் ஆர் எல்ஸ் யூ கேன் கோ டு தி நெக்ஸ்ட் செக்மெண்ட். இல்ல குயிக்கா அந்த சேஞ்சஸ் தான் சொன்னேன். நானுமே அதான் நினைச்சேன். அபிஷேக் பொரல் அட் த டாப், 10 நிசாங்காக்கு பதிலா அண்ட் முகேஷ் குமாருக்கு பதிலா தே ஹேவ் டு ஐதர் பிரிங் சமீரா ஆர் கைல் ஜேமிசன். அவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. பட் தட் மைட் ஆல்சோ சூட் தேர் bowling. சமீரா ஆல்சோ இஸ் அ வெரி குட் bowler பிகாஸ் ஆல் ஸ்ரீலங்கன் அட்டாக் வச்சுன்னு போறாங்க எஸ்ஆர்எச். அவங்களுக்கு அகேன்ஸ்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க இஷான் மலிங்கா அண்ட் மதுஷங்கா. தே ஆர் ஆன் அண்ட் ஆஃப். ரொம்ப ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய பேர் வந்து சமீரா அந்த டீம்ல, இந்த ஸ்ரீலங்கன் இன்டர்நேஷனல் டீம்ல. பட் அவர் ஆடல. சோ அதனால ஒரு சான்ஸ் இருக்கு. ஐ திங்க் இந்த மாதிரி இப்போ யோசிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அந்த தண்டர் போல்ட் ஒரு 2 தண்டர் போல்ட் விட்டாங்கன்னா அவரும் லுங்கி இங்கிடியும் தட் மைட் செட் அப். ஏன்னா நட்டு வந்து வேலையை பண்ணி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கேம்ல வந்து 10 ரன்னுக்கு போட்டு போறாருன்றது போது போலிங் நல்லா இருக்கு அவர்கிட்ட. அண்ட் ஸ்பின் அதான் பீடாக் நான் வந்து ஆட் பண்ண நினைச்ச ஒன்னே ஒரு விஷயம். இந்த 6 bowler யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ஆக்சுவலா வந்து அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் வந்து பார்ட் டைமர்ஸ் மாதிரி 2 overs ஷேர் பண்ணது வந்து that doesn't send a good message to the bowling lineup at all. You use the 5 bowlers, you get hit, no problem. 240 குடுக்குறீங்களா குடுங்க, no problem. You guys know how to come back. Nitish Rana cannot come back if he is getting hit. You cannot bowl him in the 4th over. 4th over in fact அவர் நல்லா போட்டார். 8 ரன் தான் போச்சு, 7 ரன் தான் போச்சு. in fact I don't know. அந்த 2 ஓவர் வந்து பிளண்டர், 3rd ஓவர் பிளண்டர். அதே தான் மேட்ச் ஷாட்டுக்கு நடந்தது. எஸ் பிடாக், இது வந்து இது திருப்பி ரெப்படிட்டிவா நடந்துட்டே இருக்கு. ஐ ஹோப் டிசி இதுல இருந்து முடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு ஒரு சூப்பர் கொஸ்டின் சாக் பீஸ் கேட்டிருக்காரு. சாக் அண்டர்ஸ்கோர் பீஸ் சாக் பீஸ் என்ன கேட்டிருக்காருன்னா, do you agree with the idea that the IPL should have been a B league for players from associate nations like the USA, Netherlands or Nepal to improve global competition? And you have worked in IPL, T10s, CPL and also international cricket. Which format do you believe provides the most accurate data set for predicting a player's long-term success? அதாவது ஷார்ட் டேர்ம் மேட்ச்ல லாங் டேர்ம் சக்சஸ் கேட்கிறாரு அவரு. T20 மாதிரி ஒரு, அதாவது ஐபிஎல் மாதிரி ஒரு லீக்ஸ் should have been B leagues for players from US, நெதர்லாண்ட்ஸ், நேபாள். ஸோ அதனால குளோபல் காம்படிஷனை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. நீங்க நிறைய இந்த மாதிரி லீக்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, பிடாக் இன்டர்நேஷனல் டீம்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. என்ன வந்து அக்யூரேட் டேட்டா செட் ஃபார் பிரிடிக்டிங் a player's லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் ஆர் சக்சஸ்?
ஃபர்ஸ்ட் நான் அது ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலுக்கு கொடுக்குற ஐடியா, இந்த இம்பாக்ட் சப்னு ஒரு ரூல் இருக்கு பாருங்களேன். அந்த இம்பாக்ட் சப் ஷுட் பி ஃப்ரம் an associate nation player. ஓ இம்பாக்ட் சப் யூஸ் பண்ற பிளேயர் ஹேஸ் டு பி அசோசியேட் நேஷன் பிளேயர். எக்ஸாம்பிள், ஸ்காட்லாந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, நமீபியா, இட்டாலி. ஓகே, அப்ப 5 பேர் ஆயிடுமே. அப்ப 5 பேர் ஆயிடுமே ஃபாரினர். இல்ல 3 தான் ஆடணுமா 11ல? நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா, நீங்க வந்துட்டு பரவாயில்ல, அது 5, அது ஃபாரினர்னு எடுக்காதீங்க. தட் இஸ் an associate nation player for you. உங்களுக்கு 4 ஃபாரினர் உள்ள இருக்கான், 7 இந்தியன் பிளேயர் இருக்கான். there is enough opportunity for foreigners and Indians. அந்த இம்பாக்ட் சப் பிளேயர் ஹேஸ் டு பி ஃப்ரம் an associate nation. that is compulsory. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 2 அசோசியேட் நேஷன் பிளேயரை உங்களோட ஸ்குவாட்ல நீங்க எடுப்பீங்க. ஸோ அந்த இம்பாக்ட் சப் பிளேயரா ஒரு அசோசியேட் நேஷன் பிளேயரை நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும்னா, ஒரு சில அசோசியேட் நேஷன் பிளேயர் நல்ல விலைக்கும் போவாங்க, அவங்க வாழ்க்கையும் செட்டில் ஆகும். திஸ் இஸ் த ஒன்லி வே யூ கேன் ப்ரமோட், பர்டிகுலர்லி ஹேவிங் சேஞ்ச் த கிரிக்கெட் ரூல்ஸ் ஃப்ரம் பிளேயிங் 11 டு பிளேயிங் 12. அப்படிங்கும் போது இப்ப நீங்க இன்னொன்னு என்ன சொல்றீங்க, இம்பாக்ட் சப் நீங்க ஃபாரினரை யூஸ் பண்ணணும்னா ஸ்டார்டிங் பிளேயிங் 11ல 3 பேர் தான் இருக்கணும்ன்றீங்க. ஸோ அப்படின்னாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, there is 8 Indian players who is getting an opportunity. Okay, 8 Indian players, 10 டீமுங்கும் போது 7 Indian players-னா கூட that is 70 Indian players. 70 Indian players-ங்கும் போது கிரிக்கெட்டை வளர்க்கறதுக்காக my suggestion would be the impacts would strictly be an associate player who can replace a foreigner or an Indian. That's fine, எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 4 ஃபாரினர் உள்ள இருந்தாலும் இந்தியனை கூட அந்த அசோசியேட் பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணான்னா the weightage of the player goes high. இப்படிதான் நான் ப்ரமோட் பண்ண பார்ப்பேன். 10 டீம்ல என்ன ஆகும், 20 பிளேயர் அசோசியேட் நேஷன்ல இருந்து செலக்ட் ஆவாங்க. திஸ் இஸ் மை ஐடியா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு பிளேயரோட எந்த இதை வச்சுட்டு எந்த ஃபார்மேட்ல ஒரு பிளேயரை நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும் டேட்டா செட்டை அப்படின்னு கேட்கிறாரு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், டேட்டா செட்டை வச்சுட்டு நீங்க எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது, உங்க கண்ணு தான் ஜட்ஜ் பண்ணும். ஒரு ஒரு T20 பிளேயர்னா இந்த பேராமீட்டர்ஸை பேட்ஸ்மேனா அவன் சாட்டிஸ்ஃபை பண்றானா, நான் டேலண்ட் ஸ்கவுட் கண்ணில் பார்ப்பேன். ஸ்டாட்ஸை நான் முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எவன்லாம் டேலண்ட் ஸ்கவுட்டிங்க அந்த எக்ஸல் ஷீட்டை வச்சுன்னு இவன் ஆவரேஜ் இவ்வளவு, ஸ்ட்ரைக் ரேட் அவன் தேர்னாதான் சரித்திரமே கிடையாது. இப்ப ஓகே, ஆனா ஒரு ஸ்டாட்ஸை வச்சுதான் நீங்க வந்து ஒரு பிளேயரை கூப்பிடுவீங்க. ஏன்னா இப்ப நான் சொன்ன பாருங்க, ஒரு பிளேயர் வந்துட்டு செக்யூரிட்டி ஆபீசர் நேம்டு ஷமார் ஜோசப், அவரெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், லக்கீலி நெட்ல பார்த்தேன். ஸோ நீங்க ஒரு டேலண்ட் ஸ்கவுட்னா யார் யார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் கூப்பிடுவீங்க. அது ஓகே, that is a criteria for to call him. There should be a parameter set for each and every format of the game which they have to tick. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்ட் பிளேயர், ரெட் பால் பிளேயர், ஒரு டெக்னிக்கலி சவுண்டான பேட்ஸ்மேனு, அவனுக்கு எந்த ஃபிளாவும் இல்லாத ஒரு ப்ராப்பர் டிஃபென்ஸ் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனை T20 பிளேயரா மாத்துறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு ஒயிட் பால் பிளேயரை ரெட் பால் பிளேயரா மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில ஒயிட் பால் பிளேயர் அந்த டவுன் ஸ்விங்கு, டாப் ஆஃப் டவுன் ஸ்விங்கு, ஒரு டிஃபென்சிவ் டெக்னிக்கே இல்லாம கொஞ்சம் பின்னாடி வர்ற ஆளுங்க, தே கேன் ஸ்டில் பி மேசிவ். முகுல் சௌத்ரில கஷ்டப்படுவாரு, அசுதோஷ் சர்மா, முகுல் சௌத்ரில கஷ்டப்படுவாங்க ரெட் பால். ஆனஸ்டா சொல்றேன், இங்க வந்து அடி பிரிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ராணே மாதிரி ஒரு பிளேயர் வில் பி அ, சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு பிளேயர், ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர் வில் பி அ பிக் சக்சஸ் இன் ரெட் பால் ஆல்சோ. அதனால நான் எப்படி யோசிப்பேன்னா, இந்த டேட்டா செட்டை வச்சு ஒரு பிளேயரை நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், பெராமீட்டர்ஸை விட்டு ஜட்ஜ் பண்ணுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் ஃபார்மேட் பிளேயர் கேன் பி more of a red ball player who can adapt to white ball rather than a white ball player to adapt to red ball. விக்கி, இந்த அசோசியேட் நேஷன் பிளேயர் எப்படி என்கரேஜ் பண்றது பத்தியும் சொன்னேன், இதையும் பத்தி சொன்னேன். Please, if you have any thoughts, add on, or else we can give the closing thoughts on his excellent performance on SRH. பிரில்லியன்ட் ஐடியா பிடாக். இந்த அசோசியேட் நேஷன் பிளேயர்ஸை பத்தி பேசுனீங்க. பட் ஆனா ஐபிஎல் அவ்வளோ மும்முரமா இருப்பாங்களா இந்த மாதிரி ஒரு
20 அசோசியேட் நேஷன் பிளேயர்ஸ் நான் கொண்டு வரணும்ன்ற ஒரு முனைப்பு வந்து என்னோட இந்தியன் பிளேயரை ஒருத்தரை சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் கொண்டு வரணும்னு நினைப்பாங்களான்றது மட்டும்தான் என்னோட கேள்வியா இருக்குமே தவிர, மத்தபடி நீங்க சொன்ன ரூட் மேப் வந்து பிரில்லியன்ட். அது அப்படி. ஆனா நானுமே அது பர்சனலா ஃபீல் பண்றேன். நீங்களுமே யூர் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் திஸ் இம்பாக்ட் சப் ரூல், கரெக்ட் தானே? ஸோ அதனால வந்து திஸ் ஆக்சுவலி திஸ் டேக்ஸ் த எப்படி சொல்றது, இப்போ அசுதோஷ் சர்மா வராரு. அசுதோஷ் சர்மா ஆல்சோ இஸ் அ வெரி குட் ஃபீல்டரு. பட் ஆனா அவர் வேற இம்பாக்ட் சப்பா தான் உட்காந்துட்டு இருக்காரு. வைபவ் சூரியவன்சி இந்த வயசு, அதாவது 14 வயசுல இம்பாக்ட் சப்பா உட்காந்துட்டு இருக்காரு. அதுதான் சம் கேம்ஸ்ல அந்த மாதிரி ஆகுது. ஸோ இம்பாக்ட் சப்புல வந்து நிறைய பிளேயர்ஸ் அடி வாங்கியிருக்காங்க. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் ஹேவ் லாஸ்ட் தேர் பிளேஸ் அண்ட் நாட் ஏபிள் டு கம் பேக். அதுவே இட்ஸ் அ பிக் திங் இன் இந்தியன் கிரிக்கெட் வேர் யூ ஆர் ஃபைண்டிங் வேஸ் டு ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் த நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் தட் இஸ் கோயிங் டு பி டானிங் தி இந்தியன் ஜெர்சின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ஆனா நெவர்தலெஸ் பிரில்லியண்டான ஒரு ஐடியா கொடுத்தீங்க. ஹோப் இது வந்து ஃபியூச்சர்ல சேஞ்ச் ஆகுதா என்னன்றது பார்ப்போம். பிரில்லியன்ட் கொஸ்டின் கேட்டார் அவரு. ஸோ இந்த இந்த ஒரு கேமுக்கு ஒரு க்ளோசிங் தாட்ஸ் டாக். ஒரு கேம் ஆஃப்டர் கேம் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே போறாங்களே எஸ்ஆர்ஹெச். அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் டெவலப் ஆயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆஸ் த சீசன் கோஸ் எல்லாருக்கும் டிட்டீரியரேஷன் வரும், லைட்டா கொஞ்சம் அப்படி இப்படி அல்லு சில்ல கொஞ்சம் செதறும். பட் இவங்க செதறாம அழகா ஒருங்கிணைச்சு அப்படியே போயிட்டே இருக்காங்க. அண்ட் அபிஷேக் சர்மா வழி நடத்துறாரு, இஷான் கிஷன் ஃபீல்டுல வழி நடத்துறாரு. உங்க தாட்ஸ் டாக்? காம்பினேஷனை பிடிச்சிட்டாங்க. ஓகே, நாளைக்கு திருப்பியும் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் தே மைட் பிளே பிரஃபுல் இன் பிளேஸ் ஆஃப் மதுஷாங்கா. ஐ எம் நாட் கோயிங் டு பி ஹார்ஷ் ஆன் தட். ஒன்னே ஒன்று, ஸ்டில் ஐ வுட் சே the way the top 5 is performing, the chances of Salil Arora getting more game time with the bat might not be a arrival at all, unless otherwise they are 89 for 4. 89 for 4 at 11 overs. I would rather want to have the classy, reliable Smaran Ravichandran in place of Salil Arora. இந்த மாதிரி இப்ப இவங்களும் எப்படின்னா அந்த கூலிப்பட கணக்கா போயிட்டு இருக்காங்க. பேட்டிங் கன்சிஸ்டன்டாவும் அடிக்கிறாங்க வேற. டாப் 3 பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. கிளாஸ் நான் ஆரஞ்சு கேப்பை வாங்கியே தீருவேன்றாரு. அவருக்கு போட்டிய பர்பிள் கேப்பை வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு மலிங்கா அந்த காலத்துல லசித், இந்த காலத்துல இஷானே அப்படின்னு. ஸோ அந்த 4 பேரை தாண்டினா ரெட்டிகார் இருக்காரு நம்பர் 5ல. இதை தாண்டி உங்களுக்கு அனிகேத் வர்மா வேற இருக்காரு, சலில் அரோரா வேற இருக்காருங்கும் போது either one of Anikith or Salil Aroraக்கு பதிலா I will definitely try and get Smaran Ravichandran. If there is a collapse for me, he can go there and resurrect. நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்ப நான் ஒரு பிளேயரை கோச் பண்றேன், 500 ரன் ஒரு சீசன்ல அடிக்கிறேன்னா அடுத்த டார்கெட் 700. 500 அடிச்சிட்டா இனிமே போனே பண்ணாத, அப்படியே ஆடினர் வாழ்க்கை முழுக்கன்னு சொல்ல மாட்டேன். 500 எப்படி 700 ஆக்கணும்னு பார்ப்பேன் நான். அந்த மாதிரியான ஒரு மிருகம் நான். அப்படிங்கும் போது இவங்களுக்கு எப்படி யோசிப்பேன்னா, இவங்க எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இவங்களுக்கு கமின்ஸ் வந்தாருன்னா இன்னும் படு பயங்கரமான கூட்டம் ஆயிடுவது. ஓகே, கொள்ள கூட்டம் ஆயிடுவது. கமின்ஸ் வந்தாருன்னா அவங்க வரலனால பிரச்சனை இல்லை. இஷான் இஸ் லீடிங் த சைட் அப்சல்யூட்லி ட்ரெமெண்டஸ்லி அண்ட் தேவ் காட் அ வெரி குட் கோச் டேனியல் வெட்டோரி. ஏன்னா நிறைய அவரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரக்கு இருக்கிற ஆளு. I wish them all the very best. Delhi has to really think about what we said. அவங்களோட ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸும் நிறைய போலிங் போடணும். நீங்க கொடுத்த அந்த சஜஷன் இஸ் நாட் பேட் டு ஹேவ் அ வெரைட்டி இன் பிளேஸ் ஆஃப் முகேஷ் குமார் பை பிரிங்கிங் இன் ஒன் ஆஃப் தி பேஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் கைல் ஜெமிசன். போரல் ஹேஸ் டு ரீப்ளேஸ் 11 நிசாங்கா. ஏன்னா ஒருவேளை அவர் அடிச்சு அந்த டாப் ஆர்டர் செட்டில் ஆயிடுச்சுன்னா கேஎல் ராகுலுக்கு இந்த ப்ரெஷர் ஈஸ் ஆகும். Hopefully they try that. Nothing is lost yet for Delhi. இந்த ஐசிசி ரூல் ஃபாலோ பண்ணதை தவிர ஒன்றும் பெருசா அவங்க எதுவும் தப்பா எதுவும் பண்ணல. சன்ரைசர்ஸ் ஃபார் அ பெட்டர் டீம் டுடே அண்ட் தே ஒன்னு. ஸோ அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு 100லேருந்து 99 வந்திருக்காரு நம்ம பிளாஸ்ட் விக்னேஷ். பட் 99 இஸ் ஆல்வேஸ் குட். அடுத்த மேட்ச் ரிவ்யூல 100 வந்துருவாரு. த நெக்ஸ்ட் மேட்ச் preview and review will come and entertain with your 99 to 100% accurate Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.